In the video, it totally deals with how to get ready as a architecture student. So let's get into the video. The first thing which I'm going to talk about today is academic skills. You need some mathematical skills, a little bit of calculative analytical mind வேணும். So this is where actual mathematical skills come into play. You will be designing. இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஆர் ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் வேணும். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வேணும். This is regarding a house. But when it goes detailed, ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 300-400 crowd or even best thing என்னன்னு கேட்டிங்கன்னா தியேட்டர்ஸை டிசைன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி உட்கார போகிறாங்க, ஒருத்தருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், சீட் எப்படி இருக்குது, ரிக்ளைனரா இல்லையா, ஆங்கிள் ஆஃப் view. So a lot of interesting things you'll be learning. So இதுக்காக தான் வந்து பேசிக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் தேவைங்கிறது இஸ் ஒன் திங். செகண்ட் திங், டெக்னிக்கல் டிராயிங் வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர். நீங்கள் சாஃப்ட்வேர் வழியாவோ இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பேப்பர் அண்ட் ஒரு ஸ்கெச் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிங்கன்னா ஒர்க் ஹேப்பன்ஸ் வெரி ஃபாஸ்டர் அண்ட் தட்ஸ் வாட் வி நீட் ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டே. ஸோ இஃப் யூ ஆர் நாட் குட் இன் டிராயிங், ஐ எம் நாட் குட் இன் டிராயிங் ரூபேஷ், எனக்கு டிராயிங் அவ்வளோலாம் வராது ரூபேஷ், இது வரைக்கும் நான் டிராயிங் ஸ்கூலில் பண்ணதில்லை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி 30 to 40 minutes ஒரு டிராயிங் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். டிராயிங்கை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சீன் இமேஜின் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஆர் இமேஜினிங் அ சீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ டெம்பிள் அண்ட் பீப்புள் ஆர் தேர், அந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடி. இதுதான் அந்த டெப்த் ஆஃப் டிராயிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு சீன் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கெச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் உங்களோட வேர்ல்டு அரவுண்ட் த என்வாயர்மெண்ட் அரவுண்டை வந்து யூ வில் ஸ்டார்ட் டு அப்சர்வ். அதுதான் வந்து பேசிக் மெயின் திங் ஃபார் an architecture student. Next one வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி. AutoCAD அப்படின்னு ஒன்று இருக்குது, SketchUp ஒன்று இருக்குது. ஸோ these are some two basic softwares which everybody uses in architecture. இப்போ SketchUp எடுத்துக்கிட்டிங்கன்னா it's a free downloadable software. AutoCAD free downloadable software for a trial இருக்கும். Definitely useful உங்களுக்கு. ஓகே, கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் ஒரு நோஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் we can do into a designing இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. No, that's not the fact. ஒரு வீடு டிசைன் பண்ணுறதுனாலும் சரி, whatever you see around you is creative. So creative skills is important. அதில் first thing பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங்னு ஒன்று இருக்கும். டிசைன் திங்கிங் இஸ் ability to think creatively. For example, let me take my mobile. இதுக்கு ஒரு கவர் வருது வெளியில். ஸோ இந்த மாதிரி கவர்ஸ் வந்து if you see in the market, if you see in Amazon and all that, different types of covers இருக்கும். ஸோ அந்த கவர்ஸ் ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாங்க, they are designing it. That is called design thinking, which is creatively designing something as new. Televisionஸோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து to put out something as images in front of us. Previously ஒரு 20 years முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா we had boxes. இப்போ பார்த்தீங்கன்னா flat screens வந்துருச்சு. So the idea is the same thing, concept is same thing, but the person who designed that creatively put something in. அதுதான் creative thinking and creative designing. Nowadays there are more artists who don't use the digital sense of it, but அவங்களோட மேனுவலோட ஸ்கில்ஸை வச்சு அவங்க ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எந்த ஒரு சாஃப்ட்வேர்னாலையுமே இல்லை ஒரு ஆப்னாலையுமே அந்த க்ளோஸராக வர முடியாது அந்த ஒரிஜினல் ஸ்கில்க்கு. ஸோ ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் வந்து அகைன் கம்ஸ் வித் ஸ்கெச்சிங், பெயிண்டிங், ப்ரெசென்டிங் ஐடியாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு லிவிங் ரூம் இருந்துச்சுன்னா அந்த லிவிங் ரூமில் ஒரு டிவி, ஒரு சோஃபா, அப்புறம் உங்களோட வாலில் இருக்க ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி ஒரு லைட்டு. வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு டூ அ விஷுவலைசேஷன் ஆஃப் தட். ஸோ விஷுவலைசேஷன் எப்படி பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் எடுத்து இந்த லைட்டை ஃபோட்டோ எடுத்து டிவி ஃபோட்டோ எடுத்து போட்டு காம்போசிஷன் மாதிரி நம்ம கொலாஜ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி யூ கேன் டெஸ்ட் அவுட் பேஸ் பிளானிங் ஆன் த கிச்சன். ஸோ என்னென்னலாம் இருக்குது, வாட் ஆர் த அப்ளைன்சஸ் யூ ஹேவ் எடுத்து இப்படி ஒரு ஸ்லைடில் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து கிச்சனில் அப்ளைன்சஸாக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாக்ஸ், லிவிங் ரூமில் டிவி, சோஃபா, கார்பெட் இருக்குது, சென்டர் டேபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து யூ நீட் டு டூ. ஸோ கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இதுதான் இந்த 3 விஷயம்: டிசைன் திங்கிங், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன். கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது வந்து how we are able to analyze a problem and give effective solution. So for example, இப்போ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க ரூம்லயோ இல்லை உங்க ஸ்டடி ரூம்லயோ இல்லை உங்க லிவிங் ரூம்லயோ வந்து கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு இடமே இருக்காது. ஒரு சோஃபாவா இருக்கட்டும், ஒரு சேரா இருக்கட்டும், நீங்க அங்க இருக்கிற சில திங்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண, ஆர்கனைசேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னாக்கா அங்க வந்து we can fit a extra chair or extra computer table. So இதுதான் problem solving skill. So அதையும் நீங்க you can tackle it out. உங்களோட வீட்டுக்குள்ளாரே you can solve some issues. Attention to detailனா என்னன்னா, என்னோட வீடியோல இப்போ பாத்தீங்கன்னா what you're seeing, my center of point of view வந்து நானா இருக்கணும். Microphone which is there in front of me and the laptop and my mouse and my mobile phone. But இங்க சைடுல பாத்தீங்கன்னாக்கா I have a very nice screen and a lamp which is putting light. இங்க இருந்து ஒரு லைட் வருது. And then I've got this nice showcase which ரொம்ப டீடைல்டா curate பண்ணியிருக்கேன் நான் ஒரு விஷயமும். So how do you do detailing like this ன்றது will play a very important part. And research skills nothing but நீங்க reading lot of books previously, now going to the right website, finding the right
டூல் இதெல்லாம் வந்து ரிசர்ச் ஸ்கில்ஸ்ல வரும். யூ வில் பி வெரி மச் இன்ஸ்பயர்ட் அபவுட் ஹவு பீப்புள் ஆர் ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்சர். ஒரு பில்டிங்கும் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அண்ட் அந்த பில்டிங் ஏன் அப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கே வந்து யூ வில் ஃபீல் லைக் யூ வாண்ட் டு கிரியேட் a நியூ பில்டிங் டிசைன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து மேபி இங்கிலீஷ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது இட்ஸ் நாட் அபவுட் இங்கிலீஷ். உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐடியாவை வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒருத்தருக்கு ஃபுல்லாக புரிய வைக்கணும். That's it. அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து வேர்பல் கம்யூனிகேஷன். வேர்பல் கம்யூனிகேஷன்னா லைக் வாட் ஐம் டூயிங் நவ். தி எண்ட் ஆஃப் த டே ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்கள் விடுற வரைக்கும் யூ நீட் டு ஹேவ் த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். என்னன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு உங்களோட பாடி லாங்குவேஜ், டைப் ஆஃப் டெர்மினாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஒரு டோனில் பேசுகிறீங்க, இன்னொன்று ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கிளையண்ட் ஆர் எனிபடி. ஏன்னா அது இட் வில் மேக் யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஃபிஃப்த் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நீங்கள் எல்லா செமஸ்டருமே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மாடல் பண்ணுவீங்க ஆஃப் சே ஒரு ஹவுஸாக இருக்கட்டும், ஒரு மியூசியமாக இருக்கட்டும், எனி ப்ராஜெக்ட் விச் யூ ஆர் டூயிங் will be done into a small scale model. Personal qualities la vandu passion for architecture. Or B.V. Doshi, best renowned architect of India. So avaroda or vlog edha read pandringena, you need to get inspired from that blog. So inspiration vechittu mattumna you can sort of push into passion of architecture. ஏனா உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு passion வரணும்னா அதுக்கு இன்ஸ்பைரிங்கா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருக்கணும். டீம் ஒர்க் கண்டிப்பா வேணும். பிகாஸ் காலேஜ்ல லாட் ஆஃப் செமஸ்டர்ஸ்ல டீம் ஒர்க் இருக்கும் அண்ட் there'll be teams. உங்களை ஒரு டீம்ல தான் போடுவாங்க. So how do you interact with the team? What is the character of the team? நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க, இதெல்லாம் வந்துட்டு யூ கேன் லேர்ன் இன் காலேஜ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஃபோர் காலேஜ். கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் படி பண்ணால் மட்டுமே போதும். விச் வில் பி a குட் ஸ்டார்ட் அப்படின்ற நான். பட் நீங்கள் ரொம்ப நியூ, உங்களுக்கு ஆர்கிடெக்சர் பற்றி ஃபுல்லாகவே தெரியும்னா see the entire வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோ which is about entire architecture course and how do you join it. லிங்க் வந்து it will be up there. as a student 12th pass out இல்லை நீங்கள் ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ண போகிறதுனாலும் சரி, இந்த என்டையர் செட் வந்து it will be in the description also. உங்களுக்கு சாப்டர்ஸாகவும் வரும் இங்கே யூடியூப் வீடியோ கீழே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்னோட எய்ம் என்னன்னா அந்த நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் இது சேரணும். இஃப் தேர் இஸ் அ வெரி குட் ஆர்கிடெக்ட் வித் அ குட் ஸ்கில் சம்வேர் இன் தமிழ்நாடு, அவங்களுக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்றது என்னோட எய்ம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன் வீடியோஸ் லைக் திஸ் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் which is Rupesh and everything. See you in the next video.